இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கணவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டு இறந்து போன ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜி அவங்க வீட்டு பீரோவில் மறைச்சு வச்சிருந்த பொருட்களை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இப்போ சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கான க்ரோத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி சோஷியல் மீடியா மூலயமா அவங்க துணிக்கடையை பிரபலப்படுத்தி அவங்களும் ஃபேமஸ் ஆனவங்க தான் சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிக்கடைக்கு ஓனரான ராஜி. அவங்க இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அவங்களுடைய கணவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டு மகன் அதை நேரில் பார்த்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்குது. மனைவியை கொலை பண்ண கணவர் சுப்பிரமணியன் அவரும் நைலான் கயிறு மூலயமா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதும் இப்போ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜி அப்படிங்கிறவங்க எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. டெய்லியும் அவங்க துணி கடைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய புது புடவைகளை வியர் பண்ணி வீடியோ போட்டு அது மூலயமா பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லையும் அதிக பேரை கான்டாக்ட் பண்ணுறது, அதிக பேரை கொலாபரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதால இவங்க அடிக்கடி ஃபோன் கால் பேசுறது, வெளியூருக்கு மீட்டிங் போகிறது இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க நடத்தை மேலே கணவர் சுப்பிரமணியனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் இவங்களோட மரணத்துக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறதும் இப்போ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கடந்த ஒரு சில வருஷங்களாகவே இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக வாழல அப்படிங்கிற மாதிரியும் மதுரையில் இருக்கக்கூடிய அக்கா வீட்டுக்கு கணவர் சுப்பிரமணியன் கோச்சிட்டு போயிட்டாராம். இப்போ ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க சென்னை நங்கநல்லூரில் ராஜி வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவங்களோட உடல் அவங்க மகன்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிச்சான். இப்போ தன்னோட அம்மா பயன்படுத்தின அந்த அறையில் அவங்களுக்குன்னு பர்சனல் லாக்கர் ஒன்று இருக்குது. அந்த லாக்கரில் என்ன மாதிரி பொருட்களை வச்சுருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மகன்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. என்னதான் தன்னோட கணவர் கூட ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும், தன்னோட நடத்தை மேலே அந்த கணவர் சந்தேகப்பட்டாலும், அந்த பீரோவை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த பீரோட லாக்கரோட மேல் பகுதியில் கணவர் அப்புறம் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு அழகான செல்ஃபியை ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோவாக ஒட்டி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி இவங்களோட திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், இவங்க மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸு, அதாவது கிட்டத்தட்ட பல வருஷமான திருமண உடை, இது எல்லாத்தையும் அந்த பீரோவில் இப்போ வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. தன்னோட அம்மா தான் அப்பா மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மகன்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிஸ்னஸ் விஷயமா 4 பேர்கிட்ட பேசுறது, மிட் நைட்டில் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, மீட்டிங் போகிறது, இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்வ சாதாரணம் தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ராஜியோட நடத்தை மேலே அவர் சந்தேகம் வந்ததால தான் இவன் நடந்துக்கிட்டாரு. அடிக்கடி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கணவர் இவன் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த ராஜி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, வேறு என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ஒரு நாள் திருந்திடுவார், என்னை பற்றி புரிஞ்சுப்பார் நம்பிக்கை இருக்குது, அதுக்காக நான் அவர் அப்படியே விட்டுற முடியாதுங்கிற மாதிரி தான் சாய் சில்க்ஸ் ராஜி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தன்னோட கணவரை இயல்நிலைக்கு கொண்டு வந்து நினச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க வெட்டி கொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணவரும் இறந்து போன விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இப்போ தன்னை வெறுக்கக்கூடிய கணவருக்கான எல்லா உடைமைகளையும் அந்த பீரோவில் அவங்க வச்சுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.